அந்த அம்மாவோட காலில் உளுந்து முதலமைச்சரானவர் தான் எடப்பாடி பழனிசாமி. என் தலைவரை கை நீட்டி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை அவருக்கு. அந்த அம்மாவையாவது நிம்மதியாக வச்சிருந்தீங்களா? அவங்களுக்காவது துரோகம் பண்ணாமல் இருந்தீங்களா? அவங்களுக்கும் துரோகம். துரோகத்தின் மொத்த உருவமாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு அவர் பேசுகிறார், எங்களுடைய தலைவருடைய ஆட்சி 2026 முடிய போகுதான், இவர் தலைமையிலான அதிமுகவுடைய ஆட்சி 2026 மலர போகிறது அப்படின்ட்டு இவங்க போஸ்ட். புரட்சி தமிழன் எடப்பாடி பழனிசாமி 2026 ஆட்சி அமைப்பார். எம்ஜிஆர் மாதிரி தொப்பி வச்சு கூலிங் கிளாஸ் போட்டு விட்டுருக்காங்க. எம்ஜிஆர் கல்லறையிலிருந்து அழுதுகிட்டு இருக்காரு. ஏண்டா என் உருவத்தை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? அந்த வெள்ள தொப்பியும் கூலிங் கிளாஸும் அவர் ஒருத்தருக்கு தாயா நல்லா இருக்கான். நீ இந்த விருக்கு போட்டு எங்க தலைவர் மஞ்சள் துண்டா போட்டு உட்காந்துருக்காரு, இல்ல கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துருக்காரா? அந்த மாதிரி இன்னொருவரை பார்த்து காப்பி அடிச்சு வேஷம் போடுற தலைவர் எங்கள் தலைவர் அல்ல. தலைவர் முத்தமிழறிஞரின் செயலை பின்பற்றுவாரே ஒழிய அவருடைய மஞ்சள் துண்டையும் கூலிங் கிளாஸையும் போட்டுக்கிட்டு நாடகம் போடுபவர் என் தலைவர் அல்ல. வெள்ளை தொப்பியை வச்சு கூலிங் கிளாஸ். இதுல எம்ஜிஆருடைய பிறந்த நாள் நேரம் ஆகி போச்சா? எம்ஜிஆருடைய பிறந்த நாள் நடத்துறாங்க. அப்போ உட்காந்து அதிமுகவோட பகுதி செயலாளர் நம்ம பாபு மாதிரி ஒரு பகுதி செயலாளர் மைசெட்டுக்காரன்ட்ட எம்ஜிஆர் பாட்டை தவிர வேற எதுவும் போடக்கூடாதா? சரிண்ணே.